வணக்கம் நேர்களே, குட் ஈவினிங் மங்கீஸ். இது ட்ரிபிள் விலாக் லொக்கேஷன் சேஞ்ச். ஸோ தான் ஒரு 2-3 நாள் டைம் ஆச்சு. ஸோ இதுதான் புது பேக்ரவுண்ட், பார்த்துக்குங்க. நிறைய பேக்ரவுண்ட்லாம் அப்பப்போ மாறும். ஸோ ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட் சேஞ்சு கலவரத்தில் முக்கியமான ஒரு அப்டேட் வீடியோ மறந்துட்டேன். கூலி வீடியோ மறந்துட்டேன். படம் பார்த்து நான் மொதல் ஷோவே போயிட்டேன். மொதல் நாளே வந்து 2வது ஷோ போயாச்சு. இது ஜோதியில் போனோம். போய் பார்த்தோம். போகும்போதே பார்த்தா கரெக்டாக நம்ம ஷிஃப்டி வினோத் அவங்களெல்லாம் பார்த்தேன். என்னோடய கேட்டன் கேமராமேன் ஜாக் வந்திருந்தார். அப்புறம் யாழி ஃபிலிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பழைய பேரெலாம் பார்த்தேன். அப்புறம் இது வெங்கட் செங்கட்டுவன் கேட்டனில் ஹிப்ஹாப்போட கேங் லீடராக ஒரு வரல. அவரெல்லாம் பார்த்து போயிட்டு உள்ளே போயிட்டு நாள் கழித்து ஃபேன் ஷோ போகிறேன். ஃபஸ்ட் டே நார்மலாக ரொம்ப சோம்பேறி எடுக்க யோசிப்பேன், பயப்படுவேன். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் தினேஷ் தான் எடுத்து போட்டு பார்த்தான். போயிட்டு பார்த்துட்டு பயங்கர சத்தம் ஓப்பனிங் போல். அதுக்கும் போது ஷிஃப்டியும் வினோத் மண்டபக்கையும் பார்த்துட்டு செம்ம சர்ப்ரைஸ். இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் முக்கியமான சீனை ரஜினி வந்து தோளில் கை போட்டு க்ளோஸ்அப் டைலாக் போடும்போது அப்பா ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ரிஷிகாந்த் பழைய கை ஓஜி அதுவும் இருந்தார். நல்ல ரோல் அவனுக்கு. அடித்து பறந்து சுற்றியில் சைமன் சுற்றியில் சாவான். அதுக்கப்புறம் கண்ணாரவி இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தை பற்றி ரிவ்யூலாம் இல்லை அந்த வீடியோலாம். அது எப்படியும் நல்லா ஓடிடும். ஆளுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்கும். அப்புறம் எனக்கு லோகேஷை வந்து பர்சனலாக பிடிக்கும். ஆரம்ப டைமில் சேனலுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு ஆள். அப்போ ஒரு படம் வரும்போது எங்கள் சேனலில் வியூஸ் ஏறும். டெம்பிள் மிங்கியை விட்டு கொடுக்காம அவங்க டீமில் யாராவது ஒருத்தங்க ஷாரா அருணா இவங்க எல்லோரும் வந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க படத்தில் இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. எனக்கு வந்து படத்தில் பிடிச்சதை பற்றி வேணால் பேசலாம். எனக்கு வந்து எல்லாருக்கும் அப்படி இது தலைவரை பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், அனிருத் பிடிக்கும், எல்லாம் ஓகே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாகார்ஜுனா சைமன். நான் வந்து அது அவ்வளோ செம்மையாக இருக்கும்னு அந்த ரச்சகன் வைப் வந்துருச்சு. ஹார்பரு ரச்சகன் பார்த்துட்டு ஒரு ஹார்பரில் வேலை பார்ப்பார்ல ரச்சகன் இன்டோர் பிளாக்ல. நான் எல்லாத்துலேயுமே அந்த ஃபங்கி முடியை வந்து கோதி விடுறது லோகேஷ் ரொம்ப ப்ராப்பராக எல்லாருக்கும் பண்ணியிருந்தாங்க. சைமன் வந்து நான் என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்து ஷௌபின். ஸோ தெரியும் ஷோபினோட டான்ஸ் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று 2 ஆஃபும் அவர் நாள் நடிச்சிருந்தார் ஷோபின். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மறக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிறது தகதி மீ தக்தி தோம் தகதி தோம் காலிஷா உபேந்திராவோட என்ட்ரி தான். செகண்ட் ஹாஃபில் அந்த இடம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீனில் வந்து டோர் சாத்தி இருக்கும் போதே எனக்கு கெஸ் இருந்துச்சு அவராக தான் இருக்கணும்னு. எப்போ இறக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிஜிஎம் ஒரு மாதிரி யுகேஷ் கூட காரில் வரும்போது தனியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்காது ஏதோ கிளாசிக்கல் மியூசிக் ரீமிக்ஸ் மாதிரின்னு. அப்புறம் படம் பார்த்த உடனே பயங்கர இதுவாக இருந்துச்சு. அவர் ஆள் மாஸாக இருக்காரியா, ஸ்டைலாக இருக்கார், ஸ்வாக் தெரியுது. ஒன்றும் பெருசாக டைலாக் இல்லை. அப்படியே தொட்டுட்டு இப்படி பண்ண இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வீலாகில் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டாங்க ஒரு படம்லாம் பாருங்கண்ணே செம்மையாக இருக்கும். நான் அப்புறம் தான் உபேந்திராங்கிற படத்துலேருந்து ஆரம்பித்தேன். இல்லை டெபிள் மிக்கி மூவி மாதிரி இருக்கும், உங்களோட வைப்பெல்லாம் இருக்கும்னு பார்த்தா அப்படி தான் பயங்கர கலாட்டாவாக எல்லாத்துக்கும் அப்போவே எடுத்துட்டார். பெரிய விஷயம். 1 hour ஓடினதே தெரியல, வச்சு செஞ்சுருக்காரு எல்லாரையும் உட்காந்துக்கிட்டு. நான் நார்மலாக அந்த கிளீஷேவாக நான் தெலுங்கு படம் கன்னட படம் எதுவுமே நான் பார்த்ததில்லை. தமிழ் மட்டுமே சுற்றிக்கிட்டு இருப்பேன், ஹிந்தி பக்கம் போகவே மாட்டேன். இங்கிலீஷ் படம் பீட்டரா சுற்றிக்கிட்டு இருந்த ஆள் பார்க்குறேன். என்ன இப்படி ஒரு ஆளை பார்க்காம வச்சுருந்தோமேனு சொல்லிட்டு எனக்கே கமெண்ட் அவ்வளோ பேர் போட்டாங்க. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு பேதரா படமாக பார்த்துட்டு நான் வீலாகலை சொல்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரை. எண்டிங் ஒரு வீடியோ பிடிக்கும் போது அவரை தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் உட்காந்துக்கிட்டு. ஓகே, அமீர் கான் கேமியா ஒரு பாவம். அவர் இல்லைனாலாம் பார்க்க முடியாது. அமீர் கானை குழந்தை அது ஷார்ட்ஸ் போட்டு ஜாலியாக வந்துட்டார். மற்றபடி வந்து எனக்கு படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, செம்மையாக இருக்குது அந்த மேட்டெலாம் இதில் வேணாம். எனக்குன்னு இதெல்லாம் படத்தில் ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஃபைட் சீன் இல்லாமல் வெறும் வாக்கிலே அடி காட்டிடலாம். அங்கேயும் சண்டை இருக்கும்போது அது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு பஸ்ஸுக்குள்ளே. ஆனால் விடுவேன் வந்து முக்கியமான இடத்துல வந்து. அப்புறம் ஸ்ருதிஹாசன் ஆக்டிங்கே கெஸ் பண்ணல, ரொம்ப மெச்சூராக இருந்தாங்க அதில். எனக்கு இது நம்ம இது எல்லாருமே இப்போ மெச்சூர் எப்படி பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். 3 நாளாக ரூம் கூலி நியூஸ் தான். ஆமாம். ஸோ வேறு என்ன, சூப்பர் ஷோ நல்லா போயிட்டுருக்கு போல். அப்புறம் இது தூய்மை பணியாளர்கள் அவங்க பிரச்சனை அது போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காலை உணவு வீடு வசதி அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக திருப்தியாகவே இல்லை.
அதை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, ஏன் முடியாதுன்றாங்க, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். என்ன எல்லாரும் ஊப்பி 200 வாங்குறேன்னு அதில் கமெண்ட்லாம் சொல்லுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்ற நேரம்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒன்று ஆசையாக பேசிட்டா போதும், உடனே கமெண்ட்டில் போடுறது. 200 வச்சுக்கிட்டு யார் என்ன பண்ண முடியும்னு எனக்கு புரியல. ஒரு 2 லட்சம் 2 கோடி சொன்னால் கூட மனசு கேட்கும். அது என்ன, ஏன் அதை வந்து ஏன் ஏற்றுக்காமல் இருக்காங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை. இவ்வளோ இஷ்யூ ஆகும்போது பண்ணியிருக்கலாமே, ஏன் அவ்வளோ யோசிக்கிறாங்க, பின்னாடி என்ன இருக்குங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் எனக்கு புரியல. ஸோ நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னவா இருக்கும்னு. அதை பற்றி பேசுவோம். அப்புறம் ஸ்ட்ரேட் ஆகுது இந்த மேட்ருக்கும் நிறைய பேர் வீடியோ போடுறோம். சாதா ஏதோ ரீல்ஸில் எழுதிருந்தாங்க, யாராவது எழுதிருந்தாங்க, என்னென்னமோ போட்டிருந்தாங்கம்மா, நீங்களாம் அவங்களால எங்கே இருந்தீங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இந்த வந்து ஐயோ அன்பு காட்டுறது தப்பெல்லாம் சொல்ல வரல. எந்த விஷயத்துக்கு மட்டும் எல்லோரும் வெளியே வராங்கன்னு பார்க்கும்போது தான் சில விஷயத்தை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை மாதிரி ஆகுது. இந்தபடி ஃபுட்பால் ஆரம்பித்தது, ப்ரீமியர் லீக் ஆர்சனல் மொதல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மேன் யுனைடெட் கூட, அது ஒன்று பார்த்தேன். அப்புறம் ஒன்று மழை, அன்றைக்கி மழை. அப்புறம் இது போயிட்டு வந்தேன், இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தேன் மகாபலிபுரம் பீச்சில் போயிட்டு வந்தேன். ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன், பட்டம்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. போகும்போது இல்லை பட்டம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 6:30 போல் மெதுவாக காத்திரிக்க ஆரம்பிச்சேன். கடை கேல்வின் ஹோப்ஸில் வர சிறுத்தை, டாம் அண்ட் ஜெரி, அதுக்கப்புறம் இது ட்வீட்டி பை, சில்வஸ்டரு, அப்புறம் ஷெல் ஃபிஷ்ஷு, மேண்டாரே ஃபிஷ்ஷுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்லாம் ஜாலியாக பறந்துச்சு. அதை பார்த்துட்டு அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி தான் முக்கால்வாசி இருந்துச்சு. நிறைய பாப்கார்ன் ஸ்டாலு, ஸ்வீட் ஸ்டாலு, ஊறுகாய் கடை எல்லாம் அதை பார்த்து முடிச்சுட்டு பீச்சை பார்த்துட்டு பார்க்கிங் தான் கொஞ்சம் ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட்டே நடத்துறதுனால நார்மல் தமிழக காவல்துறையாக தான் ஃபுல்லாக ரோடு டிராஃபிக் மட்டும் தான் அனுப்புறலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மண்ணில் மாட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் கார் பார்க்கிங்கில் எல்லாம் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க டயரை வச்சுக்கிட்டு. பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா போச்சு. வந்துட்டு இருக்கும்போது செம்ம மழை இருட்டுச்சு. அப்படியே அங்கேருந்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அன்றைக்கி 3 நாள் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்பப்போ லைட்டாக தூருது, உங்களுக்கு தேவலாம். இதான் அப்டேட்டு. நான் மார்னிங் வீடியோ கொஞ்சம் இடம்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் நைட்டு வருவேன், திருப்பி டெய்லி வந்துடலான் இருக்கேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸு இந்த மாதம் கொஞ்சம் வீடியோஸ்க்கெலாம். கொஞ்சம் முந்தி வந்து டெய்லி என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹோல்சம் மோடு போயிட்டுருக்கோம். சில பேர் பாட்காஸ்ட்டில் ஏதோ ஒன்று பேசுகிறோம், இந்த மாதிரி வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரெண்டான விஷயமோ எல்லோரும் பேசுகிற விஷயத்த நம்மளோட பார்வையில் சொன்னால் எப்படி இருக்க விஷயத்தை வச்சு பார்த்தேன். நிறைய பேர் மெசேஜெலாம் அமிச்சாங்க. பாலமுரளி பாலு யூஎஸ்ஏலேருந்து அமிச்சார், நம்ம கேட்ட மியூசிக் டைரக்டர், நல்லா இருக்குது இப்படி நீங்கள் பேசுகிறது, ஒன்றும் அடிக்டிவாக இருக்குது, டெய்லி பேசுங்க, ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. இது என்ன ஃபார்மெட் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம வந்து பார்ப்போம். மற்றபடி வேறு எதுவும் முக்கியமாக அடைக்கல. நாளையிலேருந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்பி ட்ரிபிள் வீலா. ஓகே, பாருங்கள். குட் நைட். நன்றி.